ஹலோ. திருப்பதி, நான் அனு பேசுறேன். சொல்லணும். நீ எங்க இருந்து பேசுற? பெருமாள் சாமி வீட்ல தான் இருக்கேன். நீங்க? விஷாலி பாண்டியபுரம் போயிட்டாங்க. அவங்களுக்கு அங்க பெரிய ஆபத்து. நான் அவங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஸோ நான் அதனால தான் இங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வேற வழி எனக்கு தெரியல. அதுக்கு அவசியமே இல்ல திருப்பதி. விஷாலி பாண்டியபுரத்துல இப்ப இல்ல. என்ன சொல்றானோ? விஷாலி பாண்டியபுரம் தானே போயிருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு? பெருமாள் சாமி இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சதா உனக்கு? பெருமாள் சாமி இப்பதான் இங்க வந்தாரு. அவர் விஷாலிய கொலை பண்ண ஆட்கள் அனுப்புனது, ஆனா விஷாலிய கார்ல வேற யாரோ கடத்திட்டு போனது, எல்லா விஷயத்தையும் சொர்ணா மேடத்துக்கிட்ட சொன்னதை கேட்டுதான் நான் உங்களுக்கு போன் பண்ணிருக்கேன். நீங்க தேவையில்லாம அங்க போக வேணாம். என்ன சொல்றானோ? விஷாலியை கடத்திட்டாங்களா? யாரால? இது பாரு, இந்த பெருமாள் சாமி நம்பவே முடியாதுண்ணே. அவன் போய் சொன்னாலும் போய் சொல்லுவான். நீ நல்லா கிளாரிஃபை பண்ணிட்டு தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நீ சொல்ற விஷயம் எனக்கு எதுவுமே நம்பிக்கையே இல்லை. ப்ராமிஸ் திருப்பதி, நான் எல்லாத்தையும் நல்லா கேட்டு விசாரிச்சுட்டு தான் உனக்கு சொல்றேன். பெருமாள் சாமி மனசு சரியில்லாம புலம்புறத பாக்கும்போது அவர் சொல்றது உண்மைதான் எனக்கு தோணுது. விஷாலிய கடத்தினது கண்டிப்பா சென்னையை சேர்ந்தவங்களா தான் இருக்கும். அதுவும் குறிப்பா ராஜபாண்டி தான். அவங்க பேசுறத கேட்டுதான் நான் உனக்கு கால் பண்ணேன். விஷாலிக்கு பெருமாள் சாமி மூலமா வந்த ஆபத்து மாறி இப்போ அவர் கைக்கு போயிருக்கு. ராஜபாண்டி யாரு, அவருக்கும் விஷாலிக்கும் என்ன சம்மதம்னு விசாரிச்சா ஈஸியா விஷாலிய காப்பாத்திடலாம். ராஜபாண்டியா? சத்தியமா இருக்காதானோ? அவன் நினைச்சிருந்தா விஷாலி இங்கே கொலை செஞ்சிருக்கலாம். ஏன் அவன் இந்த முயற்சியெல்லாம் பண்ணான்ல? நான் விஷாலியை காப்பாத்திட்டேன். நான் அவனுக்கு கொடுத்த எச்சரிக்கையில அவன் திருப்பி தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் தான் விஷாலியை கடத்திருப்பான்னு பெருமாள் சாமி சொல்றது நிச்சயமா உண்மை இல்லை. நம்மள திசை திருப்புறதுக்காக எதிர் வழி பண்றானோன்னு என்னால யூகிக்க முடியுது. இது பார், பெருமாள் சாமி நீ நல்லா வாட்ச் பண்ண. அவன் ஒரு ஏமா பாதக. நீ அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் சொல்றபடி ராஜ்பாண்டி விஷாலியை கடத்திருக்கானன்ற சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ராஜ்பாண்டி ஒன்றும் எனக்கு தெரியாதவன் இல்லை. அவனை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி திருப்பதி, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. நீங்க ஆபத்தை தேடி போற மாதிரியே இருக்கு. விஷாலி எங்க இருப்பான்னு பெருமாள் சாமியும் மண்டையை போட்டு குழப்பிட்டு தான் இருக்காரு. அவர் மூலமா எந்த செய்தி வந்தாலும் நான் உடனுக்குடனே சொல்றேன். செல்ல ஆன்லைன் வச்சிருங்க. கேர்ஃபுல் திருப்பதி, உங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. நீங்க முன்னெச்சரிக்கையா இருங்க. இங்க என்ன நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன். சரியானோ? என்னை பத்தி நீ கவலைப்படாத. நீ ஜாக்கிரதையா இருந்த. சரி திருப்பதி. சபாஷ் சபாஷ். நரி வலைக்குள்ள இன்னொரு நரியா? என்னடா நான் போடுற திட்டமெல்லாம் புஸ்வானமா போச்சேன்னு பார்த்தா அதுக்கு பின்னால நீதான் இருக்கியா? திருப்பதி ஜாக்கிரதையா இருன்னு அவங்கிட்ட சொல்லிட்டு இப்ப நீ பெருமாள் சாமி கிட்ட மாட்டிக்கிட்டியே. ஏய், எத்தனை நாளா எனக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்க. நான் எப்ப விழுவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தியா? நடக்குமா இந்த பெருமாள் சாமி கிட்ட? நீ தோண்டின குழி எனக்கு இல்லடி, உனக்கு உனக்கு உனக்குடி, உனக்குத்தான். என்னங்க என்னங்க என்னாச்சு? ஏன் அனு இப்படி இழுத்துட்டு வரீங்க? இழுத்துட்டு வரனா? கட்டு சோத்துக்குள்ள பெருச்சாளி வச்சு கட்டின மாதிரி ஆச்சு இவ கதை. நான் நினைக்கிறது நடக்காம போனது காரணமே இவதான். இத்தனை நாளா நம்ம இவளை நம்ம ஆளு நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ திருப்பதி கிட்ட மனசை பறி கொடுத்துட்டு நமக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. ஒரு நாள் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்கிட்ட சொல்லி நாம போட்ட திட்டங்கள் எல்லாம் பாழா போனதுக்கு இவதான் காரணம். இவதான் காரணம். இவளை சும்மா விடக்கூடாது. நீங்க சும்மா இருங்க, ஆத்திரப்படாதீங்க. ஏன் அனு இப்படி பண்ண? ஏடி உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிருக்கியே. மேடம் என்ன வாய் நிறைய கூப்பிட்டுட்டு என்ன முட்டாளாக்கிட்டியேடி.
உன்னை அவரு விட்டாலும் நான் விட மாட்டேன்டி. ஏண்டி ஏன் இப்படி பண்ண சொல்லுடி, ஏன் பண்ண? என்ன அடி அடிக்கிற நீ? சும்மா தடவி கொடுத்துக்கிட்டு. இவ பொண்ணா இருக்கிறதாலதான் இவ மேல நான் கை வைக்கல. பார், நீ அடிச்சது எனக்கு திருப்தி இல்ல. இவள உயிரோட வச்சிருந்தா நமக்கு தான் ஆபத்து. இவ கதையை நானே முடிக்கிறேன். வேண்டாங்க, அவசரப்படாதீங்க. இவளால கெட்டு போன காரியத்தை எல்லாம் இவள பணைய வச்சே நாம சாதிப்போம். அதுக்கப்புறம் இவள பரலோகம் அனுப்பிச்சிருவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவ கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கிறது நமக்கு அவசியம். இல்ல சொல்றான். இல்ல, அந்த திருப்பதி பையன்கிட்ட நம்ம பிளான் எல்லாத்தையும் சொல்லி எதையுமே உருப்படாம பண்ணது இவதான். இவ உயிரோட இருந்தா நம்ம நிலைமை இன்னும் மோசமாயிடும். இருங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவளை வச்சுதான் அந்த திருப்பதியோட கதையை முடிக்கணும். அவன் லேசுப்பட்டவன் இல்ல. எந்த குதிரைக்குள்ள இருந்து அவன் எப்ப வருவான் நமக்கு தெரியவே தெரியாது. இவன் நம்ம கிட்ட இருந்தா அவன் மூலமா வர ஆபத்தை நம்மளால தடுக்க முடியும். 2 நாள் எனக்காக இவளை விட்டு வைங்க. அப்புறம் உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யுங்க. உங்களை நான் என்னன்னு கேட்க மாட்டேன். ஏய், நன்றி கெட்டவளே, இன்னும் 2 நாள் தான் உனக்கு உயிர். இந்தா, இவளை இழுத்து கொண்டு போய் அடைச்சு வை. பத்திரமா பாத்துக்கோ. கொஞ்சம் ஏமாந்த திருப்பதிக்கு செய்தி அனுப்பிட்டு வா, ஜாக்கிரதை. நான் பாத்துக்கிறேங்க, நீங்க போங்க. வா, போடி, வா, போடி. இங்கேயே கடை. நீ பண்ணின காரியத்துக்கு சீக்கிரமே பலன் அனுபவிப்ப. ஒண்ணும் தெரியாதவ மாதிரி இருந்துகிட்டு எங்களுக்கு எதிராக எவ்வளவு காரியம் பண்ணிருக்க. எல்லாத்துக்கும் வட்டி முதலுமா நீ அனுபவிக்க போறடி. நல்லா அனுபவிப்ப, பாத்துக்கிட்டே இரு. ஏங்க, விஷாலி ஆண்டவரை பக்கம் போய் 2 நாள் ஆச்சு. என்ன அவகிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. அந்த ஆண்டவர்கிட்ட இருந்து தகவல் வரல. என்னங்க ஆச்சு விஷாலிக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கல்யாணி, பதறாத. பாண்டியாபுரம் ஆண்டவரோட ராஜ்யம். அவரோட ராஜ்யத்துல சாதாரண மக்களுக்கே அவ்வளவு பாதுகாப்பு இருக்கும்போது அவரோட பேத்தி விஷாலிக்கு இருக்காதா? நீ நினைக்கிற மாதிரி எந்த ஆபத்தும் விஷாலிக்கு வராது. ஆண்டவரோட கஸ்டடியில அவ சந்தோஷமா இருப்பா. ரொம்ப நாளைக்கு பிறகு அவ பிறந்த மண்ணை தொட்ட சந்தோஷம் நம்மள கொஞ்ச நேரம் மறக்கடிக்க செஞ்சிருக்கும். அவ நிம்மதிதான் நமக்கு முக்கியம் கல்யாணி. அது இல்லங்க, அவங்க போகட்டும், நம்ம வேண்டான்னு சொல்லலையே. நமக்கு தெரியாம நடு ராத்திரில ஏதோ 3 மனுஷங்களுக்கு லெட்டர் எழுதி வைக்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டா. என்னதான் அவளை நான் 10 மாசம் சுமந்து பேக்கலன்னாலும் 20 வருஷம் அவளை என் மார்லையும் தோல்லையும் சுமந்தவன் தான். என்கிட்ட கூட அவ சொல்லிட்டு போயிருக்க கூடாது. அப்படி சொல்லி இருந்தா நாமளும் அவ கூட போய் ஆண்டவரை பார்த்திருக்கலாம். நம்மள தனியா தவிக்க விட்டுட்டு அவ மட்டும் போறது நம்மள அவ வேண்டான்னு உதறி தள்ளினதாதான் அர்த்தம். பெத்த தாய் வந்ததுக்கு அப்புறம் நம்மளெல்லாம் மறந்துட்டாங்க விஷாலி. கல்யாணி, கல்யாணி, அழுகுது நிறுத்து. நீ நினைக்கிற மாதிரி விஷாலி நம்மள ஒண்ணு தவிக்க விட்டு போலாமா? அவ மனசுல போஞ்சிருந்த 1000 கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சுக்கதான் போயிருக்கா. போருக்கு போறவ தனியா போகாம குடும்பத்தை கூட்ட போவா. அந்த ஸ்டேஜ்ல தானே விஷாலி இருக்கா. தான் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தின தாயம்மா தான் தன்னோட அம்மான்னு தெரிஞ்ச பிறகு அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்க ஏன் தலைமறை வாழ்வு நடத்தினாங்க? அவங்களுக்கு என்ன சோதனை தெரிஞ்சுக்க தானே அவ ஆண்டவரை தேடி பாண்டியபுரம் போயிருக்கா. அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகு அம்மானு உன்னை வந்து கட்டி பிடிச்சு அழறால் சீக்கிரம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரம்மா. எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும்? அவ போனதுல இருந்து பச்சை தண்ணி கூட தொண்டையில இறங்க மாட்டேங்குது. அவ ஏற்கனவே இங்க இருக்கும் போதே ஏகப்பட்ட பிரச்சனைங்க, மனக்குழப்பெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி நாம அவளை சந்தோஷமா தானே பாத்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு இருக்கிற பயமே அவ தனியா பாண்டியபுரம் போனதை பத்தி தாங்க. ஆண்டவர் இடம் மாறி இருந்தாலும் அவங்க போய் சேர்ந்தாலும் இல்லையோ என் மனசு கிடந்து தவிக்குதுங்க. நீங்க எதுக்கு ஆண்டவருக்கு ஒரு போன் பண்ணி
அவங்க வந்துட்டாளான்னு மட்டும் கேளுங்க. அப்பதாங்க என் மனசு நிம்மதியா இருக்கும். ப்ளீஸுங்க போன் பண்ணுங்க. கல்யாணி வேண்டாம்மா. ஏற்கனவே விஷாலிக்கு நாம அங்க வர தகவலை சொல்லிட்டோம்ல. அவ ஊர் எல்லையை தொடறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவளுக்காக காத்திருந்து அரண்மனை கூட்டு போயிருப்பாரு. எந்த தகவலா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார். நானும் அவர் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. விஷாலியும் ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணாத. சொன்னா கேளு ப்ளீஸ். முடியாதுங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கிற மனநிலைமையில நான் இப்ப இல்ல. ஆண்டவர் நீங்க போன் பண்றத டிஸ்டர்பன்ஸாவே நினைக்க மாட்டாருங்க. நீங்க விஷாலி வந்துட்டாளான்னு மட்டும் கேளுங்க. என்ன கல்யாணி? அவர் சொல்ற பதில்ல தாங்க நான் நிம்மதியா இருக்க முடியும். எனக்காக ஒரே ஒரு தடவை நீங்க போன் பண்ணுங்க ப்ளீஸுங்க, பண்ணுங்க. சார் என்ன திருப்பி டென்ஷனா இருக்கீங்க? பாண்டியாபுரத்துக்கு விஷாலிக்கு பாதுகாப்பா போன்னு சொன்னேன், நீங்க போலியா? சார் அங்கே போகிறதுக்காக தான் கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஒரு சின்ன ஷாக் நியூஸ். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் போகிறதுக்கு கேன்சல் பண்ணிட்டு நான் உங்களை நேரில் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன ஷாக் நியூஸ் திருப்பதி? நீ பதட்டப்படத்தை பார்த்தா நடந்து ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லு. திருப்பதி, விஷாலி பாண்டியபுரம் போயிருக்காளா இல்லையா? உன்னதான் கேக்குறேன். நீ சொல்லாம தடுமாறத பார்த்தா என் பிரஷர் அதிகமாக. திருப்பதி, விஷாலிக்கு என்னாச்சு? ஏதாவது ஆபத்தா? ஆமா சார். பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன் அவ தனியா போயிருக்கா, அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு. தலையா அடிச்சுக்கிட்டேனே, நீங்க கேட்டீங்களா? ஐயோ, என் விஷாலிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நீயாவது வாய் திறந்து என்னாச்சுன்னு சொல்லேப்பா. கல்யாணி பேசாம இரு. ஏன் டென்ஷன் ஆகுற? விஷாலி பாண்டியபுரம் போனது உண்மை. அவங்க அந்த ஊர் எல்லையை தொடும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து விஷாலிய தாயம்மா நினைச்சிட்டு ஊருக்குள்ளே வர விடாம தடுத்து நிப்பாட்டிட்டாங்களாம். விஷாலி ஆண்டவரை பார்க்காம போக மாட்டேன்னு அங்கே தர்ணை பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் கன்சிடர் நேரத்துல வேகமா ஒரு கார் வந்து விஷாலியை கடத்திட்டு போயிட்டாங்களாம். ஒரே பரபரப்பாகி ஊர் மக்களே வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. கல்யாணி கொஞ்சம் பொறுமையா இருமா. ஆண்டவருக்கு விஷயம் தெரியுமா? அது பத்தி விஷயம் எதுவுமே தெரியாது சார். இந்த விஷயமே பெருமாள் சாமி வீட்டுல வேவு பார்க்க அனுப்பின அணு சொல்லிதான் சார் எனக்கு தெரியும். பெருமாள் சாமியும் சொர்ணாவும் இது பத்தி ஏதோ பேசியிருக்காங்க. அதான் அணு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்தா. பெருமாள் சாமியால விஷாலிக்கு ஆபத்து தான். அவனுக்கு எப்படி விவரம் தெரிஞ்சது? பெருமாள் சாமி விஷாலியை கொடுறதுக்காக ரவுடிங்களை அனுப்பி வச்சிருந்திருக்கான். அந்த ரவுடிங்க மூலியமா தான் இந்த சம்பவம் அவன் காதுக்கு போயிருக்கணும். விஷாலை கடத்தினது யாரு? எதுக்காக விஷாலை கடத்தி இருக்கணும்? எதுவுமே புரியல சார். விஷயத்தை கேள்விப்பட்டதும் பாண்டியபுரம் போறதுக்கு என் மனசு கேட்கல. அதான் நேரம் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு தோணுச்சு. விஷாலி, நீ எங்கம்மா இருக்க? ஆரம்பத்துல இருந்து உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க. என்னை விட்டு எங்கேயும் போகாதன்னு உங்ககிட்ட நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன். எதையும் கேட்காம போய் என்ன இப்படி கதற வைக்கிறியேம்மா. எங்க வாங்க, நம்ம பாண்டியபுரம் போலாம். விஷால் எங்கன்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாம். இல்லன்னா நம்ம அங்கேயே செத்துருவோம். அவ இல்லாம நமக்கு எதுக்கு இங்க இந்த நரக வாழ்க்கை? வாங்க போலாம். உணர்ச்சிப்படாதீங்கம்மா. விஷாலி ஒரு வகையில கடத்தப்படுறதும் எனக்கு தெரிஞ்சு சேஃப் தான். இல்லன்னா அந்த பெருமாள் சாமி ஆளுங்க விஷாலிக்கு குறி வச்சிருப்பாங்க. தலைக்கு வந்து தலப்பாவோட போயிடுச்சுன்னு மனசு கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கோங்க. எப்படிப்பா எப்படி இருக்க முடியும்?
ஆண்டவரையா ஜமீன், அவர் வீட்டுக்கு போனா பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி எவாய் அடிச்சிட்டீங்க. இப்ப அந்த ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்லுங்க. என் மகளுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு சொல்லுங்க. உங்களை தானே கேக்குறேன், சொல்லுங்க. ஏன் இப்படி கல்லா நிக்கிறீங்க? எனக்கு விஷாலி மேல இருக்கிற பாசம் உங்களுக்கு கிடையாது. விசுவாசம் விசுவாசம்னு ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிற விசுவாசம் மகன் மேல வச்சிருக்கிற பாசத்தை மறைச்சிருச்சா? அவ போனதுல இருந்து என் வலது கண் துடிச்சிட்டு இருந்தது. அவளுக்கு வந்த ஆபத்து எனக்கு வந்திருக்க கூடாதா? இப்ப நான் எங்கன்னு போய் யார கேப்பேன்? என் விஷாலி எங்க? கடவுளே, உனக்கு கருணையே இல்லையா? இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு உனக்கு எப்படிப்பா மனசு வருது? நான் கல் இல்ல, எனக்குள்ளேயும் ஈர இருக்கு. அத கண்ணீரால வெளிப்படுத்த முடியுமே தவிர என்னால வேற என்ன செய்ய முடியும்? அந்த ஆண்டவராலே விஷாலை காப்பாற்ற முடியாத போது நான் சாதாரண மனுஷன், என்னால என்ன செய்ய முடியும்? எல்லாமே கைவிட்டு போச்சு. விஷாலி சேர்த்தா சொல்றேன். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. சார், அம்மாவுக்கு நீங்க ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு நீங்களே அழுதீங்கன்னா அவங்க தாங்குவாங்களா சார்? அழாதீங்க சார். இது பாருங்க சார், நான் இருக்கு சார். என் உயிர் பணைய வச்சாவது விஷால் எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். என் மேல உங்களுக்கு முதல்ல ஏற்பட்ட நம்பிக்கை இந்த விஷயத்துல இருக்கட்டும். விஷாலிக்கு 100 ஆயுசு. அவங்க அல்பாயுசுல போகணும்னு இருந்தா வந்து ஆபத்துல அவங்களுக்கு எப்போ உயிர் போயிருந்திருக்கும். இந்த கடத்தல் சம்பவம் கூட அந்த கடவுளோட அருளால அவங்க உயிரை காப்பாற்றப்பட்டு அவங்க உயிரோடு இருக்கணும்ன்றதுக்காக ஏற்பாடு மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க கவலைப்படாதீங்க. காத்து நுழையாத இடத்துல கூட நான் நுழைஞ்சு விஷாலை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்லது சொல்றேன். தாயம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் விஷாலியை யாராலையுமே எதுக்காகவும் அசைக்க முடியாது சார். சார் நம்புங்க சார், நான் சொல்றது நம்புங்க. இப்பவே பாண்டியபுரம் போறேன். எந்த இடத்துல அவங்க கடத்தப்பட்டாங்களோ அங்கிருந்தே துப்பு தொடக்கிறேன். விஷாலிக்கு யாராலும் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் சார். என்னை பெத்த அம்மா மட்டும் இல்ல, நான் சாமியா நினைக்கிற தாயம்மா மேல சத்தியமா சொல்றேன், விஷாலிக்கு எதுவும் ஆகாது சார். எனக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன திருப்பதி? நீங்க 2 பேருமே கஷ்டப்படாதீங்க. நீங்க வருத்தப்படாம இருந்தா எனக்கு ஒரு பக்கபலமா இருக்கும். நீங்க 2 பேரும் என் வார்த்தையை நம்புங்க. நான் கிளம்புறேன். சரி. என்ன கல்யாணி, ஒண்ணும் ஆகாது. கல்யாணி, நான் தான் சொல்றேன்ல, எது கடற? எனக்கு பயமா இருக்குங்க. திருப்பதி சொல்ற மாதிரி நம்ம துக்கத்தை தள்ளி வச்சுதான் ஆகணும். விஷாலி காணா போனப்போ அவன் தானே காப்பாத்தி கூட்டு வந்தான் கல்யாணி. கடவுளை நம்புற மாதிரி இப்ப நம்ம திருப்பதி நம்பிதான் ஆகணும்.
எதுக்கும் நம்ம பாண்டியபுரம் போலாங்க. எனக்கு என்னமோ அந்த தம்பி சொல்றதுல நம்பிக்கை இருந்தாலும் மனசு ஏதோ படபடன்னு அடிச்சுக்குதுங்க. என் விஷாலிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் இந்த கல்யாணி உயிரோட இருக்க மாட்டா. கல்யாணி என்ன பேசிட்டு இருக்க? அம்மா உள்ள வரலாமா? என்னம்மா அழுறீங்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நீங்க யாருமா எங்க வீட்டுக்கு வந்து எங்களை நல்லா விசாரிக்கிறீங்க? அழாதீங்கம்மா. உங்க அழுகையை நிறுத்துறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். நீங்க எதுக்காக அழுறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க சோகமும் எனக்கு புரியும். சம்பந்தம் இல்லாம வந்துட்டு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க பொண்ணு விசாலி தானே? ஆமாம்மா, விஷாலி என் பொண்ணுதான். அவளுக்கு என்னாச்சுமா? என்னாச்சு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கம்மா. என் பொண்ணு எங்க இருக்கா? என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுங்கம்மா. அவ அம்மா கிட்ட. விசாலிக்கு ஒன்னும் ஆகல. அவ அவங்க அம்மா கிட்ட பத்திரமா இருக்கா. தாயம்மா கிட்டியா? ம். அவ எப்படி அங்க போனா? விசாலிக்கு ஆபத்துன்னு தாயம்மாவோட உள் மனசு சொல்லுச்சு. தாயம்மா தான் நிழல கூட அதிகமா கவனிச்சிருக்க மாட்டா. ஆனா விசாலி நிழல் மேல ஒரு சின்ன கீறல் கூட விழ விட மாட்டா. ஏன்னா பெத்த பாசம். அப்போ விஷாலியை கடத்தினது தாயம்மாவா? கடத்தினதுன்னு சொல்லாதீங்க, காப்பாத்தினதுன்னு சொல்லுங்க. தாயம்மாவுக்கு விசாலி பாண்டியாபுரம் வர்றதுல உடன்பாடு இல்ல. அதுவும் பெருமாள் சாமி தன்னை பழி வாங்க விசாலியை எதுவும் செய்ய துணிவானுதான் தாயம்மா முன்னெச்சரிக்கையா விசாலி வரவுக்காக பாண்டியாபுரம் எல்லையிலேயே காத்துக்கிட்டு இருந்தா. ஆண்டவர் வந்துட்டா அவளுக்கு எந்த தொல்லையும் இருக்காதுன்னு அவ அமைதியா இருந்தா. ஆனா ஆண்டவர் வரத்துக்குள்ள ஆபத்து வந்துருச்சு. அதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாத தாய் பருந்து தான் குஞ்ச தூக்கிக்கிட்டு பறந்து போயிடுச்சு. இப்போ விசாலி தாய் கூண்டுல எந்த ஆபத்தும் இல்லாம சுகமா இருக்கா. பெத்தவளை விட வளர்த்த உங்களுக்கு தான் அவ மேல அதிக உரிமை இருக்குங்கிறதுனால ஆண்டவர்கிட்ட கூட விசாலிய பத்தி சொல்லாம உங்களுக்கு தான் முதல்ல சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா விசாலி உங்க ரத்த சம்பந்தம் இல்லைன்னாலும் அவளுக்கு ஏதாவதுன்னா உங்க ரத்தம் கொதிக்குதே, அதுக்காகத்தான். எந்த கவலையும் படாதீங்க. இனி உங்க விசாலிக்கு எந்த ஆபத்தும் வராது. தாயம்மாவோட சபதம் முடிஞ்சு வர்ற வரைக்கும் தாயம்மா நிழல்ல இருக்கிற விசாலி மீண்டும் உங்க வெளிச்சத்துக்கு வருவா. அதுதான் விசாலிக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அம்மா, கடவுள் மாதிரி வந்து என் மனசை குளிர வச்சுட்டியம்மா. என் பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும். அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம சந்தோஷமா இருந்தாலே இந்த வளர்த்த அம்மாவுக்கு ஆத்ம சாந்தி தான். ஆமா, எங்க வீட்டுக்கே வந்து எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்றியே, நீ யாருமா? நீ யாருன்னு எங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு யாராவது சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களா? நீ சொல்றத நாங்க நம்பணும்னா நீ யாருங்கறத எங்க கிட்ட சொல்லி ஆகணுமா? சொல்லுமா, நீ யாரு? தாயம்மா.
அது தாயம்மா அனுப்புன ஆள்னு சொல்ல வந்தேன். நான் தாயம்மாவோட விசுவாசிகள்ல ஒருத்தி. அவங்க தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொல்லி என்ன இங்க அனுப்புனாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே நீங்க அழுது புலம்புறத கேட்டு எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. தாயம்மா விசாலியோட அங்க சந்தோஷமா இருக்கும்போது இந்த அம்மா கலங்காம இருக்கணும்னு தான் உடனே எனக்கு இந்த தகவலை சொல்லி உங்களை சாந்தப்படுத்த சொன்னாங்க. இப்ப உங்களுக்கு நிம்மதி தானே? ரொம்ப சந்தோஷம்மா. தாயம்மா கூட இருக்கிற வரைக்கும் என் மகளை பத்தி நான் கவலைப்பட போறதும் இல்ல, கண்ணீரும் விட போறதும் இல்ல. எங்க ஒரே ஒரு தடவை இவங்க கூட போய் நம்ம விஷாலிய பாத்துட்டு வந்துடலாமா? அங்கேயே இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்ல. வாங்க போயிட்டு வந்துடலாம். ஆம், தாயம்மா உங்கள மாதிரி ஒரே இடத்துல வாடுறவங்க கிடையாது. அவங்களோட இருப்பிடம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப அவங்க இருக்கிற இடம் எங்க இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது. அவங்கள சுத்தி நிறைய ஆபத்து இருக்கிறதுனால தான் இடம் மாறிக்கிட்டே இருக்காங்க. இந்த தகவல் உங்களை சந்தோஷப்படுத்தும் தான் என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்களே ஒழிய உங்களை கூட்டிட்டு வர சொல்லி இல்ல. ஏம்மா, நாங்க அங்க வரக்கூடாதுன்னு ஏதாவது நிபந்தனை இருக்கா? நான் கூட அவங்க விசுவாசி தான். என் மனைவிக்காக ஒரே ஒரு தடவை என் விஷாலிய கண்ணில் காட்டுறதுக்கு தாயமாக்கு மனசு வராது.